ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கையும் பீட்ரூட் வச்சு ஒரு கட்லெட் தான் ரெடி பண்ண போகிறோம். அன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை தோல் சீச்சு எடுத்துக்கோங்க. அது போக ஒரு வெங்காயம் 4 பச்சை மிளகாய், ஒரு சின்னது பூண்டு, இது எல்லாத்தையும் சின்ன சின்ன நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிடுவோம். இந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணால் வேக வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பெஞ்சு வச்சுக்கிறணும். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் மசித்த உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. அது அரிசி பாவும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு நமக்கு என்ன ஷேப் தேவையோ, கட்லெட் மாதிரினாலும் சரி, இல்லை வடை மாதிரினாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சு சேலான் படம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். தோசைக்கல்லில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து நல்லா 2 பக்கமும் ஒரு 1/4 மணி நேரம் பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பொரிச்சா தான் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சப்போர்ட் மை சேனல்.